Welcome to the Secret of Millionaire Mind. Share Market A to Z Part 3. Stock Trading Words and Explanation. இந்த Words and Explanation லெசனில் இருந்து NSE, BSE, NSDL and CDSL, brokers, sub-brokers, brokerage, online trading, offline trading, mobile trading, market order, limit order, intraday trading, IPO, FPO, rights, போனஸ், ஸ்பிளிட், செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியஸ், டிபார்ட்மெண்ட், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், இது எல்லாத்துக்கும் மீனிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது இந்தியாவினுடைய ரொம்ப பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். NSE ஹேஸ் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் மும்பை. தேசிய பங்கு சந்தையினுடைய தலைவர்கள் யாரு? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார், சம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ப்ரைவேட் செக்டார்ஸ் தட் கேன் பி ரன் ஜாயிண்ட்லி பை செவரல் கவர்மெண்ட் செக்டார்ஸ். நம்பர் 2, BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பெரிய எக்ஸ்சேஞ்சில் இதுவும் ஒன்று. ஆசியாவிலேயே ரொம்ப பழமையான எக்ஸ்சேஞ்ச் என்ற பெருமை இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்குது. இதனுடைய ப்ரமோட்டர்ஸ் மோஸ்ட்லி புரோக்கர்ஸாக தான் இருப்பாங்க. நம்பர் 3, NSDL அண்ட் CDSL. NSDL நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இந்த 2 நிறுவனங்கள் தான் நாம் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் அண்டு பாண்ட்ஸை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது. நம்பர் 4, புரோக்கர்ஸ். புரோக்கராக இருக்கக்கூடிய எல்லோரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மெம்பராக இருக்கக்கூடியவங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தனிநபரோ, பார்ட்னர்ஷிப் கம்பெனியோ இல்லை பப்ளிக் ஆர் ப்ரைவேட் பேங்க்கோ மெம்பராக ஆக முடியும். ஒரு தனிநபரோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மெம்பராக ஆகாமல் டைரெக்டாக ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியாது. நம்பர் 5, சப் புரோக்கர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் மெம்பராக இருக்கிற மெயின் புரோக்கர்ஸ் எல்லோருமே மல்டிபிள் டைரக்ஷனில் சப் புரோக்கர்ஸை வச்சுருப்பாங்க. இந்த சப் புரோக்கர்ஸ் மூலமாக தான் மெயின் புரோக்கர்ஸ் இந்தியா ஃபுல்லாக தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நம்பர் 6, புரோக்கரேஜ். ஸ்டாக் மார்க்கெட்டில் மக்கள் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு புரோக்கர்ஸ் எடுத்துக்கக்கூடிய கமிஷனை தான் புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. நம்பர் 7, ஆன்லைன் ட்ரேடிங். இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இணையதள வசதியை பயன்படுத்தி பை அண்ட் செல் பண்ணுறது. இன்டர்நெட் கனெக்ஷன் வருவதற்கு முன்னாடி ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணணும்னா ஏஜெண்ட்டை நேரில் வர வச்சு அவர்கிட்ட தான் கம்பெனியோட பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். ஆனால் இப்போது கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதால ஆன்லைன் மூலமாகவே ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியுது. நம்பர் 8, ஆஃப்லைன் ட்ரேடிங். இணையதள வசதி இல்லாமல் புரோக்கர்ஸை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறதையே ஆஃப்லைன் ட்ரேடிங்னு சொல்கிறோம். நம்பர் 9, மொபைல் ட்ரேடிங். மொபைல் ஃபோன் மூலமாக ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணுறது. நம்பர் 10, மார்க்கெட் ஆர்டர். ஒரு ஷேர்ஸை மார்க்கெட்டில் சேல் ஆகக்கூடிய ரேட்டுக்கு பை அண்ட் செல் பண்ணுறது தான் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நம்பர் 11, லிமிட் ஆர்டர். இன்வெஸ்டர்ஸ் என்ன ரேட்டுக்கு ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரோ இன்வெஸ்டர் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கே புரோக்கர்ஸ் ஆர்டர் கொடுக்கறதையே லிமிட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நம்பர் 12, இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்டாக்ஸை ஒரு நாளில் பை அண்ட் செல் பண்ணுறதையே இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நம்பர் 13, IPO. கம்பெனிஸ் தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான பணம் தேவைப்படும். இந்த டைமில் கம்பெனிஸ் மார்க்கெட்டில் தன்னுடைய ஸ்டாக்ஸை வெளியிடுற ஃபஸ்ட்டு அட்டம்ப்டையே IPOன்னு சொல்கிறோம். நம்பர் 14, FPO. FPOன்றது IPOவுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஏற்கனவே மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகியிருக்கிற கம்பெனிஸ் தன்னுடைய பண தேவைக்காக மறுபடி மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை சேல் பண்ணுறது. நம்பர் 15, ரைட்ஸ். ஏற்கனவே இன்னொரு கம்பெனியில் இருக்கிற ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு உரிமை அடிப்படையில் மறுபடி ஸ்டாக்ஸை சேல் பண்ணுறதையே ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்பர் 16, போனஸ். கம்பெனி தன்னுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு இலவசமாக ஷேர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. போனஸ் கொடுக்கப்பட்ட விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ஷேரோட ப்ரைஸ் உடனே குறைய ஆரம்பிச்சிடும். நம்பர் 17, ஸ்பிளிட். ஷேரோட ஃபேஸ் வேல்யூ, அதாவது முகமதிப்பு வேல்யூவை குறைச்சி அதிகமான ஷேர்ஸை சேல் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஷேரோட ப்ரைஸை குறைச்சி 2 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற 5 ஷேரை கொடுக்கறது. இப்படி பண்ணும்போது ஷேரோட ரேஷியோ ரேட் உடனே குறைய ஆரம்பிச்சிடும். நம்பர் 18, ஒரே மாதிரியான பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிற கம்பெனிஸை ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு IT செக்டார்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்,
கேபிட்டல் கூட்ஸ், ரீட்டைல், டெலிகாம், பேங்க் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்பர் 19 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இது மார்க்கெட் கேப் ஆர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. ரெஃபர் டு தி டோட்டல் வேல்யூ ஆஃப் எ கம்பெனி ஷேர்ஸ் ஆஃப் ஸ்டாக். இட் கால்குலேட்டட் பை மல்டிப்ளையிங் தி பிரைஸ் ஆஃப் எ ஸ்டாக் பை இட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அதாவது ஒரு நிறுவனத்தோட எல்லா விதமான பங்குகளோட மொத்த மதிப்பை இது குறிக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் அதன் நிலுவையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட எண்ணிக்கையினால் மல்டிப்ளை பண்ணுறதன் மூலமாக கணக்கிடப்படுது. இதோட ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 3 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்டாக் ட்ரேடிங் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் இருந்து NSE BSEனா என்ன, NSDL அண்ட் CDSLனா என்ன, புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ், புரோக்கரேஜ், ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரி 19 விதமான வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க ஃபைனான்ஷியல் இன்ஃபோடெஸ்க் இன் தமிழ்ன்ற நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா மற்ற வீடியோவையும் பார்க்க முடியும். பார்ட் 4 வீடியோவில் இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட குறியீடுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ நவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.